Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 Two-Dimensional Analytical Geometry 2 Exercise 5.3 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Exercise 5.3 ரொம்ப சின்ன ஒரு exercise. அதில் வந்து Identify the type of conic section for each of the following அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன கோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பேஜ் நம்ம 198 நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா, இதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் எக்ஸசைஸில் வந்து 6 கொஷின் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கோனிக் ஈக்குவேஷன். சரிங்களா, ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏ, எக்ஸ் ஒய் வந்து பி, ஒய் ஸ்கொயர் முன்னாடி சி, எக்ஸ் முன்னாடி டி, ஒய் முன்னாடி இ, எஃப். இதில் இவ்வளோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் பி 0வாக இருக்குன்னா அது சர்க்கிள். அடுத்ததெல்லாம் பார்க்கணுன்னு கூட இல்லை. இந்த 3 கண்டிஷன் பாருங்கள், சர்க்கிள். பி 0வாக இருக்குது, அதே மாதிரி ஏ ஆர் சி, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இல்லை ஒய் ஸ்கொயரே இல்லை அப்படின்னா அது வந்து பேரபோலா. அடுத்து ஏவும் சியும் ஈக்குவலாக இல்லை, ஆனால் ஒரே சைனில் இருந்தால் எலிப்ஸு. ஏவும் சியும் ஒரே ஈக்குவல் கிடையாது, ஆனால் ஏவும் சியும் ஆப்போசிட் சைனாக இருந்தால் ஹைப்பர்போலா. இந்த சைடு அந்த சைடு வரும். ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்குது, மற்ற எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னா அது ஒரு பாயிண்ட். ஆனால் மோஸ்ட்லி நமக்கு இந்த 4 இதுலேயே வந்துடுது. சரிங்களா, ஏ சி எஃப் ஈக்குவல், பி டி இ ஈக்குவல்னா எம்டி செட், இஸ் an empty set and there is no real solution. அடுத்து ஏவும் 0 இல்லை, சியும் 0 இல்லை, ஆனால் மற்றதெல்லாம் 0 அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் yield coordinate axis. ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சினா ரெஸ்ட் ஆர் 0 அப்படின்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் இஸ் அ பேர் ஆஃப் லைன்ஸ். இது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த ஈக்குவேஷனை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம். கரெக்டா? ஸோ இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோன்னா முதல்ல நான் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு வரணும். சொல்யூஷனில் 2x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ கம்பேர் பண்ணால் ஏவோட வேல்யூ 2, சியோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் முன்னாடி சி இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ கண்டிஷன் என்னென்னா ஏவும் சியும் ஈக்குவல் கிடையாது, அண்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இல்லையா. அண்ட் A and C are of opposite signs. So ரெண்டும் ஈக்குவல் இல்லை, ஆப்போசிட் சைனாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், the given equation represent a hyperbola. அது மட்டும் எழுதிடலாம். The given equation represents a ஹைப்பர்போலா. கிளியரா? ரொம்ப ஈஸி. ஏ என்ன சி என்ன எடுங்க, கம்பேர் பண்ணுங்க, நம்ம கண்டிஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வச்சு நம்ம ரிசல்ட் எழுதிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு 3. ஒய் ஸ்கொயர் முன்னாடி இருக்கிறது சி, சி ஈக்குவல் டு 3. அண்ட் இங்கே பியோட வேல்யூ 0. பின்றது என்னது, எக்ஸ்ஒய்க்கு முன்னாடி வருது. எக்ஸ்ஒய் டேர்மை இல்லை, XY டேர்மே இல்லைன்னா அது சர்க்கிள். கிளியரா? கண்டிஷன் தானே, A is equal to C and B is equal to 0. No XY term அப்படின்னா the given equation represent a circle. Hence the given equation represents a சர்க்கிள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு 14 இன்சைடு கொண்டு வந்துடலாம். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 2. ஃபஸ்ட்டு ஏ அண்ட் சி வந்து நாட் ஈக்குவல்னாலே அந்த கண்டிஷன் போயிடலாம். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு சி and A and C are of the same sign. ஒரே சைனில் இருந்ததுன்னா and ellipse இல்லையா. ஸோ நான் டைரெக்டாக எலிப்ஸ்ன்னு எழுதுகிறேன், நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் இல்லை, the given equation represent ellipse அந்த மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா, நான் வந்து ஆன்சர் மட்டும் இங்கே எழுதுகிறேன். கொஷின், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. சொல்யூஷனில் ஏவோட வேல்யூ 1,
C ஓட வேல்யூ 1. இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ A equal to C and B ஓட வேல்யூ 0. அப்படின்னு அர்த்தம் நோ XY term. XY termே இல்லை. Aவும் Cயும் ஈக்குவல். XY term இல்லைன்னா the given equation represents a circle. Clear? அடுத்த question 11x square minus 25y square minus 44x plus 50y minus 256 is equal to 0. Solution A value, C value first எடுத்துடலாம். A வந்து 11, C வந்து minus 25. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அவ்வளோதான். A is not equal to C and A and C are of opposite sign. Opposite sign ஆனா அது என்னது? ஹைப்பர்போலா. நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. நான் வந்து வெறும் ஹைப்பர்போலா எழுதுறேன் இல்லையா? நீங்கள் வந்து the given equation represents a hyperbola நீங்கள் எழுதிடுங்க. சரியா? அடுத்து 6th question y square plus 4x plus 3y plus 4 equal to 0. சொல்யூஷனில் A ஓட வேல்யூ வந்து 0. A வேல்யூ இல்லை. ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம். A வேல்யூவோ இல்லை C ஓட வேல்யூவோ 0வாக இருந்தால் பேரபோலா. அதை எழுத போகிறோம். இப்போ A equal to 0க்கு அப்புறம் நான் என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதிட்டேன். C is equal to 1, D is equal to 4, E equal to 3, F is equal to 4 and Bயுமே இல்லை. ஸோ 0. எப்போ A and C இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்தால் கூட the given equation represents parabola. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நமக்கு 4 தான் வருது. எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா, சர்க்கிள். இந்த 4 தான் எனக்கு தெரிஞ்சு வருது. எக்ஸாம்பிள் சம்மில் கூட எலிப்ஸு, சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா. இதோட கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துடுங்க. நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். இப்போ ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இல்லாமல் சேம் சைன் வந்தால் எலிப்ஸு. அதே இது ஏவும் சியும் ஈக்குவலாக இல்லாமல் ஆப்போசிட் சைன் வந்தால் ஹைப்பர்போலா. அது இல்லாமல் ஏசி ஈக்குவல் XY வந்து இல்லை, பியோட வேல்யூ 0னா சர்க்கிள். அடுத்து பேரபோலா A0 ஆர் C0. இது ரெண்டத்தில் ஏதாவது ஒன்று 0வாக இருந்தாலும் அது பேரபோலா. அவ்வளோதான். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.